guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மக்களோட மனசை படிக்கிறது எப்படி. நம்ம எல்லாருமே ஒரு டைமாவது சந்திரமுகி படத்தை பார்த்திருப்போம். அதுல எல்லார் மனசுக்குள்ள நினைக்கிறதும் ரஜினிக்கு கேட்கும். அது எப்படின்னு மண்டையை பிச்சுட்டு இருந்திருப்போம். அது வெறும் படத்துக்காக வைக்கப்பட்ட சீன் தான். ஆனா உண்மையாவே மத்த மக்களை பார்த்தே நம்மளால அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். மேஜிக்கலா இல்லைங்க, எல்லாமே சைக்காலஜி தான். மக்களை புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே பயனுள்ளதா தான் இருக்கும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற மக்கள், உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப்னு யாரை வேணாலும் நான் சொல்ற டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னு பாத்துடலாமா? சோ ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்க ப்ரொமோஷனல் கண்டென்ட்ஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் ஐடி இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரைட், மக்களை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையாது. நம்ம ஆழ்ந்து கவனிச்சாலே போதும். அதுக்குன்னு போய் குறுன்னு பாத்துறாதீங்க. ஜஸ்ட் கேஷுவலா நான் இப்ப சொல்ற மாதிரி நீங்க பேசக்கூடிய மக்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட், மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ். இதை நீங்க கவனிச்சிங்கன்னா மறைக்கப்படக்கூடிய சின்ன சின்ன எமோஷன்ஸை கூட உங்களால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். மைக்ரோ எக்ஸ்பிரஷன் அப்படின்றது ஃபேஸ்ல காட்டப்படுற சின்ன சின்ன எமோஷன்ஸ், லைக் ஐயோட டைரக்ஷன் எப்படி இருக்கு, ஸ்மைல் மாதிரியான சின்ன சின்ன எக்ஸ்பிரஷனை குறிக்கும். இதை ஈஸியா எல்லாருனாலையும் எடுத்த உடனே பண்ணிட முடியாது. பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்கள்னால மோஸ்ட்லி இந்த மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ல ஃபேக் பண்ண முடியாது. ஸோ நீங்க பிராக்டிஸ் பண்ணனா ஈஸியா மற்றவங்களோட மைக்ரோ எக்ஸ்பிரஷனை புரிஞ்சுக்க முடியும். மைக்ரோ எக்ஸ்பிரஷனை வச்சு மக்களோட மனசை புரிஞ்சுக்க கூடிய முறையை முதலா ரிசர்ச் பண்ணி உலகத்துக்கு சொன்னது டாக்டர் பால் எக்மன் அப்படின்ற சைக்காலஜிஸ்ட் தான். மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமா மனிதர்களோட சந்தோஷம், சோகம், பயம், விருப்பம் எல்லாத்தையுமே ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். இந்த மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸை கவனிக்கிறது உங்களுக்கு பல இடங்கள்ல யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு, நீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்க. அங்க இன்டர்வியூவர் கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நல்லா தான் ஆன்சர் பண்றீங்க. அவரும் ஸ்மைலோட உங்க ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் கவனிச்சு கேட்டுட்டு இருக்காரு. ஆனா திடீர்னு சைலண்ட் ஆகி அவரோட லிப்ஸை டைட்டா வைக்கிறாரு. அந்த மைக்ரோ எக்ஸ்பிரஷனை நீங்க நோட் பண்ணுனீங்கன்னா மேபி நீங்க அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாத பதில சொல்லிட்டீங்கன்னு புரிஞ்சு அடுத்தடுத்து பதில யோசிச்சு சொல்ல உதவியா இருக்கும். அந்த இன்டர்வியூ சிச்சுவேஷனை உங்களுக்கு ஃபேவரா யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க அதுல ஃபெமிலியர் ஆன அப்புறம் எல்லார்கிட்டையும் ஃபாலோ பண்ணலாம். அடுத்து நம்பர் 2, மிரரிங். இது சப்கான்ஷியஸா உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க பர்சன் கூட உங்க மைண்ட கனெக்ட் பண்ணும். ஆப்போசிட்ல இருக்க பர்சன் பண்ற மாதிரியே நீங்களும் பண்றது. அவங்க பேசக்கூடிய டோன், பாடி லாங்குவேஜ அப்படியே காப்பி பண்ணி உங்க கருத்துக்களை அவங்க கிட்ட சொல்லக்கூடிய டெக்னிக் தான் மிரரிங். மிரரிங் மெத்தட் உங்க மேல இருக்க ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணும். ஆப்போசிட்ல இருக்க பர்சனை உங்ககிட்ட கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்க இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். சேல்ஸ்ல மிரரிங் நல்லாவே வேலை செய்யும். சேல்ஸ் பர்சன் கஸ்டமரோட பாடி லாங்குவேஜ், டோன்னு எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அவரோட ப்ராடக்ட்டை விற்கும் போது அந்த டீலை ஈஸியா க்ளோஸ் பண்ண முடியும். ஏன்னா கஸ்டமருக்கு அந்த சேல்ஸ் பர்சன் மேல இருக்க ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஆல்சோ கம்ஃபர்டபுளா உங்க கன்வர்சேஷன் இருக்கும். இந்த டெக்னிக்கை நீங்களும் மத்தவங்க கிட்ட யூஸ் பண்ணலாம், மத்தவங்களும் உங்ககிட்ட யூஸ் பண்ண முடியும். மத்தவங்க மேபி உங்களை மாதிரியே பண்றாங்கன்னா அவங்க உங்க கூட இன்னும் பேச விருப்பப்படுறாங்கன்னு அர்த்தம். அவங்க கூட நீங்க இன்னுமே அதிகமா கன்வர்சேஷனை பில்ட் பண்ண முடியும். ரிலேஷன்ஷிப்ல கூட இந்த டெக்னிக் சூப்பரா வேலை செய்யும். மோஸ்ட்லி நிறைய பேர் இதை பண்ணிருப்போம். நமக்கு பிடிச்சவங்க என்ன பண்றாங்களோ அதே மாதிரி நம்மளும் பண்ணுவோம். அவங்க பேசுற மாடுலேஷன்ல பேசுறது, அவங்க பாடி லாங்குவேஜ்னு நிறைய காப்பி பண்ணுவோம். ஏன்னா சப்கான்ஷியஸா நம்ம மைண்ட் அவங்க கூட கனெக்ட் ஆகுது. அதனாலதான் அந்த மாதிரி பண்றோம். சேம் அதே டெக்னிக்கை தான் நீங்க மத்தவங்க கிட்ட பயன்படுத்தியும் அவங்களோட ஆள் மனசு கூட கனெக்ட் ஆக முடியும். காப்பி பண்றேன்னு எல்லாத்தையும் காப்பி பண்ணி உங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை கெடுத்துக்காதீங்க. மிரரிங் பண்ணனாலும் எந்த டைம்ல பண்ணணும்னு பார்த்து பண்ணுங்க. கான்ஷியஸா பண்ணுங்க. நெக்ஸ்ட், தேர்ட் டெக்னிக், உடல் அசைவுகளை வச்சு மக்களோட மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறது. இதுக்கு நீங்க கவனமா ஆப்போசிட்ல பேசுறவங்களோட பாடி லாங்குவேஜை நோட் பண்ணணும். ஆனா வியர்டா அது இருக்க கூடாது. கேஷுவலா நோட் பண்ணுங்க. கை அசைவுகள் எப்படி இருக்கு, கையை இறுக்கமா கட்டி வச்சு பேசுறாங்களா இல்ல நல்லா ஃப்ரீயா பேசுறாங்களான்னு பாருங்க. கையை இறுக்கமா கட்டி வச்சு பேசுறாங்கன்னா மேபி அவங்களுக்கு உங்க மேல பயம் இல்லைன்னா மரியாதை இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கையை நல்லா ஓப்பனா வச்சு பேசுறாங்கன்னா உங்ககிட்ட பேச அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு அர்த்தம். அடுத்து போஸ்டர். ஒருத்தவங்க நிக்கக்கூடிய பொசிஷனை வச்சு கூட அவங்க உங்க கூட பேச விருப்பப்படுறாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். ஆப்போசிட்ல நிக்கிற பர்சன் காலை கிராஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா மேபி அவங்களுக்கு இப்போ உங்ககிட்ட பேச விருப்பம் இல்ல, ஆர் அவங்க இந்த இடத்த விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுவே காலை நேரா உங்க பக்கம் வச்சு உங்க கண்ணை பார்த்து பேசுறாங்கன்னா அவங்க கான்ஃபிடென்டா, கம்ஃபர்டபுளா உங்ககிட்ட இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி நிறைய பாடி லாங்குவேஜ் சயின்ஸ் இருக்கு.
நீங்க அந்த பாடி லாங்குவேஜ் சயின்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல பாடி லாங்குவேஜ்னு டைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லே பார்க்கலாம். ஃபைன். பாடி லாங்குவேஜ்ல வெறும் ஃபேஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, ஒட்டுமொத்த உடல் அசைவுகளையுமே நீங்க கவனிக்கணும். இன்டர்வியூஸ்ல கூட நிறைய கம்பெனிஸ்ல இந்த பாடி லாங்குவேஜை நோட் பண்ணுவாங்க. அதை வச்சு அவங்க கம்பெனிக்கு யாரு சரியா இருப்பாங்கன்னு டிசைட் பண்ணி ஃபில்டர் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பாடி லாங்குவேஜை வச்சு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். சோ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்பர் 4, கண்களை நோட்டீஸ் பண்றது. வாய் போய் பேசினாலும் கண்ணு போய் பேசாதுன்னு பல சினிமா படங்கள்ல சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது உண்மைதான். மக்களோட கண்ணை வச்சு அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஒருத்தவங்க உங்க கண்ணை பார்த்தே பேச மாட்டாங்கன்னா உங்ககிட்ட அவங்களுக்கு பேச கம்ஃபர்டபுளா இல்லைன்னு அர்த்தம். அதுவே ஒருத்தவங்க ரொம்ப நேரமா உங்க கண்ணை பார்த்தே பேசுறாங்கன்னா மேபி அவங்க உங்ககிட்ட இன்னும் பேச விருப்பப்படலாம், இல்ல உங்களை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணலாம். சில பேர் திடீர்னு பேசும்போது நார்மலை விட அதிகமா கண்ணை சிமிட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது மேபி அவங்க பொய் சொல்றாங்கன்னு உணர்த்தக்கூடிய அறிகுறியா இருக்கலாம், இல்ல அவங்க ஸ்ட்ரெஸ்ல கூட இருக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமானது பியூப்பிள். இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸை கேட்கும் போது நம்ம பிரெயினோட நியூரான்ஸ் தூண்டப்பட்டு கண்ணு லைட்டா விரியும். ஆச்சரியப்படும் போது, திடீர்னு பயப்படும் போது இந்த ரியாக்ஷன் நடக்கும். நீங்க பேசும்போது யாராவதோட கண்ணு விரியறத பாக்குறீங்கன்னா அவங்க உங்ககிட்ட இன்னும் பேச விருப்பப்படுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஐ டெக்னிக்க கூட நீங்க கேஷுவலா தான் பண்ணணும். ரொம்ப ஊத்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல உள்ளவங்க பயந்து ஓடிடுவாங்க. சோ நார்மலா நோட்டீஸ் பண்ணுங்க. அடுத்து நம்பர் 5, மக்கள் பண்ணக்கூடிய ஆக்ஷனை வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறது. அது எப்படி? நீங்க பேசும்போது ஆப்போசிட்ல இருக்க பர்சன் அடிக்கடி ஃபேஸை டச் பண்றது, கண்ணை தேய்க்கிறது, முடிய தொடுறது மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னா அவங்க மேபி உங்ககிட்ட பேச நர்வஸா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பாடி லாங்குவேஜை நீங்க ஒருத்தவங்க கிட்ட நோட்டீஸ் பண்றீங்கன்னா அவங்க கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி பாடி லாங்குவேஜை நீங்க வெளிப்படுத்தி பேசுங்க. நீங்க பேசக்கூடிய டோனை கூட சாஃப்டா மாத்தி பேசலாம். அது அவங்கள பாதுகாப்பா ஃபீல் பண்ண வைக்கும். யூசுவலா மக்கள் பதட்டப்படும் போது கூட இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸை வெளிப்படுத்துவாங்க. ஒருத்தவங்க கான்பிடென்டா உங்ககிட்ட பேசினாலும் ஃபேஸை தொடுறது மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்றாங்கன்னா அவங்க ஃபேக் கான்பிடன்ஸ் தான் உங்கள்கிட்ட காட்டுறாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். எல்லா டைமும் இந்த கெஸ்டரை நீங்க பார்த்துட்டே இருக்கணும்னு இல்ல. சில டைம் மக்கள் கேஷுவலா கூட இந்த கெஸ்டரை பண்ணலாம். பட் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பண்றாங்கன்னா கண்டிப்பா நோட் பண்ணி அவங்கள கம்ஃபர்டபுளா வைக்கக்கூடிய செயல்களை பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்பர் 6, ஸ்பீச் பேட்டர்ன். மக்களோட வாய்ஸ் டோனை வச்சு கூட அவங்க மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். பிரெயின்ல இருந்து ப்ராசஸ் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வாய் வழியா வார்த்தைகளா வெளிப்படும். அதனால இதுல ஃபேக் பண்றது கஷ்டமான விஷயம் தான். ஒருத்தவங்க உங்ககிட்ட திக்கியோ இல்ல ரொம்ப சத்தமாவோ பேசுறாங்கன்னா அவங்க பதட்டமா இல்ல நர்வஸா இருக்காங்கன்னு அர்த்தம். அதுவே ரொம்ப வேகமா பேசுறாங்கன்னா அவங்களுக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்ல, சீக்கிரமா இந்த இடத்தை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அதுவே ஒருத்தவங்க ஸ்லோவா ஒவ்வொரு வார்த்தையையும் உங்களுக்கு புரியுற மாதிரி பேசுறாங்கன்னா அது அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற கான்பிடன்ஸை வெளிப்படுத்தும். கூடவே அவங்க உங்களை மேனிபுலேட் பண்ண கூட ட்ரை பண்ணலாம். பொறுமையா டைம் எடுத்து வார்த்தைகளை உருவாக்கி உங்களை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணலாம். சில மக்கள் போர் அடிக்கிற டைம்ல இல்ல டயர்டா இருக்கிற டைம்ல வாய்ஸ்ல எந்த ஏற்ற இறக்கமும் இல்லாம பேசுவாங்க. ஹரி சார், இன்னைக்கு பண்ண வேண்டிய எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டேன், எல்லாம் ஓகேயா இருக்கான்னு பாத்துக்கோங்கன்னு சொல்றதுக்கும், ஹரி சார் நீங்க சொன்ன ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன், எல்லாம் ஓகேயா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அதேதான். மக்களோட அட்டென்ஷனை நீங்க ஈஸியா ஈர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல பிட்ச் மெயின்டைன் பண்ணுங்க. ஏற்ற இறக்கத்தோட பேசுங்க. ஜஸ்ட் சும்மா வேர்ட்ஸா மட்டும் பேசாம அதுல எமோஷன்ஸை மிக்ஸ் பண்ணி பேச பிராக்டிஸ் பண்ணுங்க. இது மத்தவங்கள உங்க பேச்ச கேட்கவும் வைக்கும், உங்க மேல இருக்கிற ரெஸ்பெக்டையும் அதிகமாக்கும். அடுத்து நம்பர் 7, ப்ராக்சிமிக்ஸ். அப்படின்னா மக்களோட பர்சனல் ஸ்பேஸ புரிஞ்சுக்கிறது. கன்ஃபியூஸ் ஆக வேணாம், என்னன்னு நானே சொல்றேன். எல்லா மக்களுக்குமே அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் சர்க்கிளை வச்சிருப்பாங்க. அந்த சர்க்கிள்குள்ளதான் அவங்க இருப்பாங்க. மத்தவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த பர்சனல் ஸ்பேஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேற வேற மாதிரி இருக்கும். ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய பர்சன் கிட்ட இந்த பர்சனல் ஸ்பேஸ் கம்மியா தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் ப்ராக்சிமிக்ஸ். எந்த அளவுக்கு மக்கள் அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ வச்சிருக்காங்கன்றது தான். இதை வச்சு எப்படி மத்தவங்களோட மனசை படிக்கிறது? அதுக்கு சில அறிகுறிகள் இருக்கு. ஒருத்தவங்க உங்க பக்கத்துல வந்து நிக்கிறாங்க, க்ளோஸா உங்க கூட நிக்கிறாங்கன்னா உங்களை அவங்க நம்புறாங்க, உங்க கூட கம்ஃபர்டபுளா இருக்காங்கன்னு அர்த்தம். அதுவே உங்களை விட்டு டிஸ்டன்ஸ்ல தள்ளி நின்று பேசுறாங்கன்னா உங்க கூட அவங்க கம்ஃபர்டபுளா இல்லைன்னு அர்த்தம். ஒவ்வொருத்தவங்களோட பர்சனல் ஸ்பேஸையும் மதிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ஒருத்தவங்களோட பர்சனல் விஷயங்களுக்குள்ள நீங்க தலையிடும் போது அவங்க டிஸ்கம்ஃபர்ட்டா தான் ஆவாங்க. ஒன்ஸ் உங்க மேல நம்பிக்கை வந்த அப்புறம் உங்க கூட அவங்க கம்ஃபர்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க கேட்கும் போது அது பெருசா தெரியாது. சோ மக்களோட பர்சனல் பவுண்டரிஸை புரிஞ்சு அவங்க கூட பேசுங்க. நான் சொன்ன இந்த 7 சைக்காலஜி டெக்னிக்ஸையும் நீங்க
நீங்க யூஸ் பண்ணி மக்களோட மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். ஆனா இது எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்றதுக்கு பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமையா பிராக்டிஸ் பண்ணி அதை மக்கள்கிட்ட செயல்படுத்துங்க. மத்தவங்களை நீங்க கவனிச்சுட்டு இருக்கீங்கிற ஃபீலிங் அவங்களுக்கு வராத அளவுக்கு அவங்களோட பாடி லாங்குவேஜை நோட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்குமே அவங்களை யாரோ கண்காணிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுனா பதட்டம் தான் வரும். சோ கேஷுவலா நோட் பண்ணுங்க. இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே மக்களோட மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க உதவியா இருக்கும். உங்க பர்சனல் லைஃப் இல்ல ப்ரொஃபஷனல் லைஃப் ரெண்டுக்குமே இந்த டெக்னிக்ஸை நீங்க பயன்படுத்தி மக்களை உங்க பக்கம் ஈஸியா எடுத்துக்க முடியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.